ஆதாரம். இது ஆதாரம். அது ஈசானம் தத்னுடன் மாமதேமா விவரம் சத்தியோச்சாதம் உதவும் என்று சொல்லக்கூடிய ஆறுமுகம். இந்த ஆதாரம் மொத்தம் 6. இந்த ஆதாரத்தை எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியுமா? மனிதனுடைய உடல்ல இருந்து. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி ஆகை எல்லாம் மேல இருக்கிறதுல இருந்து கீழே போனாங்க. ஆனா பாருங்க, மூலாதாரம் எங்க இருக்கு தெரியுமா? மனிதனுடைய குதத்திற்கும் குய்யத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு. அதைத்தான் மூலாதாரம்னு சொன்னோம். ஏன் முதல்ல இந்த நெற்றி புருவம் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டு ஏன் மூலாதாரம் அதை போய் சொன்னா அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கு. அதை வகையிலே வகைப்படுத்தப்பட்டதுதான் இது என்னுடைய ஆறுபடை வீடுகள். அற்புதமா சொன்னீங்க. திருவேரகத்திலே தகப்பன் சுவாமின்னு பெயர் பெற்ற ஒரு ஸ்தலம். தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயர் பெற்றதுனால சுவாமி மலை அப்படின்னு பேரு திருவேரகம் என்று சொல்லக்கூடியது. ஏன் அதை முதற்படை வீடுன்னு சொல்லாம எதற்காக திருப்பரங்குன்றத்தை முதற்படை வீடுன்னு சொல்றீங்க அப்படின்னு மாப்பிள தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்ற முருகப்பெருமான் பரமகுரு எப்ப தந்தைக்கு உபதேசம் செய்தேன் தெரியுமா? பிரம்மன் வருகின்றார், கையில விளையாடு சின்ன பிள்ளையா, உங்களை மதிக்காமல் பிரம்மன் போயிட்டு இருக்கார். பிரம்மா இங்க வாங்க, ஏன் கூப்பிடுறீங்க? வந்தார். உங்க பேர் என்ன? பிரம்மன். என்ன செய்யறீங்க? படைக்கின்ற. எதை அடிப்படை வைக்கிறீங்க? ஓம் என்னும் பிரம்ம மந்திரத்தை உட்பொருளை வைத்து படைக்கின்றேன். அப்ப அந்த மந்திரத்துக்கான விளக்கத்தை சொல்லுங்கள். கேட்டது சொன்னது யாரு? முருகப்பெருமான். நீங்க பதஞ்சனா சிறுபிள்ளையா இருக்கின்றாரே, இவரிடத்திலே படைப்பின் தத்துவத்தை கூற முடியுமா என்று தயங்கி நிற்கின்றார். அப்ப அவருக்கு தெரியும் நினைச்சு அவரை தலையில கொட்டி சரி வச்சிட்டீங்க. சிவபெருமான் வந்தார், கேட்கிறார், எதற்காக படைப்புகள் தலையில் கொட்டி சரி வைத்தீர்கள்? குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும். வாதி பிரதிவாதி தப்பல்ல ஒரு பேச. பிரம்மனை சிரசிலே குட்டி சிறை வைத்தாருன்னு நீங்க எந்த இடத்துல சிறை வைத்தாரு தெரியுமா? நான் எப்படி முருகா சிறை வைத்த இடம் எதுன்னு தெரியுமா? தெரியும் முருகா. எது? நான் சொன்ன நான் கேட்டுக்களுக்கு நானே பதில் வந்துருவேன். சிறை வைத்த இடமே திருப்பரங்குன்றம் தானே. அதற்கு அடுத்தாறு போலதானே தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமிங்கிற பெயர் பெற்றதுக்கு காரணம் என்னன்னா, தகப்பன் சுவாமின்னு பேர் வாங்கின சுவாமி மலையில அப்பாவுக்கு பானதுக்கு முன்னாடியே பிரம்மனை சிறை வைத்து விட்டாச்சு இல்லையா? ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு சிறப்பு இங்க பண்ணீங்களே. நிச்சயமா உண்டு. என்ன சிறப்பு என்பாகவே? என்ன சிறப்பு? 1000 புலவர்களை ஒன்று சேர்த்து விட்டுருமாம் கட்சி வெளியில போறோம். அப்ப 999 புலவர்கள் ஒன்று சேர்த்துருச்சு. 1000வது புலவரா யார் போறா? நக்கீரர் போறார். போன உடனேயே முருகப்பெருமான் மீது ஆற்றுப்படை இன்னொரு பாட்டார், திருமுருக ஆற்றுப்படை. அந்த ஆற்றுப்படையை கேட்ட உடனேயே முருகப்பெருமான் வந்தார், கட்சியை எழித்தார். அதனாலே உருவானது மாபெரும் சிறப்பு. எங்க? திருப்பரங்குன்றத்திற்கு. சரி, இதற்கெல்லாம் பிறகு ஏன்னா சிவபெருமானே தன் பிள்ளை முருகப்பெருமானுக்காக, ஏன்னா திருக்கூட்டல் பரம் கூட்டல் குன்றம். பரம்னா யார சொல்றோம்? அதான் பரங்கிரி. அதான் ஆலயத்தினுடைய பெயரே பாருங்களேன். முதலிலே அது முருகப்பெருமானுடைய ஆலயமா அப்படின்னா அதுவே சர்ச்சை தான். யாருடைய ஆலயம் அது? பரங்கிரிநாதருடைய ஆலயம். பரங்கிரிநாதர்னா யாரு? சிவனுடைய ஆலயம் திருப்பரங்குன்றம். அந்த சிவனுடைய ஆலயத்தில் தந்தையினுடைய இடத்தை திருமணம் செய்ததனாலதான் அது படைவீடாக மாறியது. தனிப்பட்ட சிறப்பு. லிங்க வடிவிலே இருக்கக்கூடிய ஒரு மலை எது? அதான் திருப்பரங்குன்றம். பரமண்ட சிவபெருமானை குன்று வடிவிலே அமர்ந்ததாலே திருப்பரங்குன்றநாதர்னு பேரு. ஒரு அடிப்படை காரணம். பரவாயில்ல. அப்ப இப்படி எத்தனை அடிப்படை காரணம் நிறைய அறிமுகத்துல கொண்டு வந்த கனியாக ஒரு சிறப்பு. இவ்வளவு பேசுறீங்களே, இதுக்கு முன்னாடியே பேசுனீங்க. அறுபடை வீடு யாருக்கு உண்டு? முருகப்பெருமான் தங்களுக்கு. முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் அறுபடை வீடு இருக்கா? சொன்னே முருகா. உங்க அண்ணன் விநாயக பெருமானுக்குமே அறுபடை வீடு உண்டு. எங்க கவனம் இங்க இருந்திருக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை முருகா. ஆனாலும் நான் சொல்லிட்டேன். சொல்லுங்க. அவரு நான் கேட்கிறேன். அப்படிங்களா? விநாயகருடைய பிறந்த விழா கருதப்பட்டது அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பட்டி. ஏன்னா அவர்தான் அவருடைய பிறந்த விழா கருதப்படுறது. அந்த ஆலயத்துக்கு சிறப்பு என்னன்னா, அது எல்லாமே ஏன்னா விநாயகர் ஆலயத்தை பாத்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலுமே 4 கரங்கள் இருக்கும், அங்குசம் கூட இருக்கும். ஆனா அந்த ஆலயத்துல அங்குசம் எல்லா இடத்துக்கு இடதுபுறம் தூக்கி இருக்கும். ஆனா வலதுபுறம் அமைந்து ஒரு ஆலயம், ஒரு குடவரை கோவில், முதலாம் மகேந்திர பல்லவனால் செதுக்கப்பட்ட குடவரை கோவில் 1000 கடந்தது. அதான் விநாயகருடைய முதல் படையில சொல்றோம். அடுத்து திருவண்ணாமலை. ஒரு கவி தெரியுமா? அண்ணனும் அன்னை மணிமகிற்றில் பிறந்த தொல்லைவோம் நல்ல குணமதியும் ஆமருளை கோபுரத்தில் விட்டு செல்வ கணபதியை கைத்தொழுக்காள். அப்ப முதல்ல விநாயகர் எந்த கணபதி? செல்வ கணபதி. அந்த செல்வ கணபதி எங்க இருக்காருன்னா திருவண்ணாமலையில் சிவன் ஆலயத்தில் இருக்கின்ற செல்வ கணபதியை கைத்தொள்ள வேண்டும். இதை பாடியது யாரு தெரியுமா? அருணகிரிநாதர். அல்லல்வோம் அது கைத்தல நிறைகனி அப்படின்னு சொன்னாங்க. கப்பிய கரிமுக நடிவேணி கட்டிடு மடியவர் புத்தகங்கள் உரைப்போம் அப்படின்னு பாடினார். இது எதனுடைய காப்பு அப்படின்னா திருப்புகழுடைய காப்பு. இது இப்ப பாண்டை சொன்னீங்களே, அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை மணிமகிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா திகரம்போம் நல்ல குணமதிக மாமருளை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதக்கால் அப்படின்னு பாடினது யாரு தெரியுமா? அப்படின்னா அபய விராட்டி. எப்பவுமே ரொம்ப சுதாரிப்பா இருக்கிறாரு. தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அருணகிரிநாதன். ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு காம கொண்டு தன் சகோதரியவே இணங்க வேண்டிய சூழ்நிலை வந்து
மேலே குதிச்சார், மூர்பால் தாங்கினார். அப்பொழுது பாடிய திருப்புகழிலே முதல் காப்பு முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிறது. இப்ப மாட்டிக்கிட்டே நீ எப்படி முருகா? திருப்புகழுடைய முதல் பாட்டு எதை வைத்து பாடுவேன் அப்படின்னு கீழே அடர்ந்த சப்பாத்தி விழுந்த போன பிள்ளை என்ன பண்ணாரு? தூக்குனாரு, தூக்கி எழுதினாரு ஓம்ங்கிற வாசகத்தை நாவில. அவதான் பாடுறாரு முருகப்பெருமானை பற்றி. காமுகன் காம கொடூரன் அப்பேற்பட்டவனுக்கு முக்தி கொடுத்து பாட வைக்கிறாரு. எதை? முத்தை தரு பத்தி திருநகை எத்திக்கிற சக்தி சரமணம் அப்படின்னு பாட வைக்கிறாரு. ஆனா இது பாடல் முதல் பாடல் அவர் பாடியது. ஆனால் திருப்புகழுடைய முதல் காப்பு எது அப்படின்னா அங்கேதான் சர்ச்சை இருக்கு. சரி, சொல்ற வாஸ்தவமான பேச்சுதான். ஒரு அபயடக்க கவி பாடுற அப்படின்னா ஆரம்பத்திலே ஒரு கவி இருந்தாலும் அதுக்கான அபயட கவி வேறமா இருக்கும். இப்ப ராமாயணம் படிச்சிருப்பீங்க. எழுதியது யாரு? இங்க தமிழாக்கம் செய்தது யாரு? தமிழ் முதலில் ஒட்டக்கூத்தர் எழுதினார். அவர் பாடிய முதல் காப்பு என்ன தெரியுமா முருகா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருவருக்கும் தமிழாக்கம் செய்தது ஒட்டக்கூத்தர். அரங்கேற்றம் அவர் பண்ணல. சரி, அரங்கேற்றம் பண்ணது யாரு? அரங்கேற்றம் பண்ணது கம்பர் பண்ணாரு. எங்க பண்ணாரு? ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றம் பண்ணார்ல. அவர் பாடினதுக்கு முதல் காப்பு என்ன தெரியுமா? சொல்லிட்டுனா தெரியுமான்னு அவர் பாடின போய் சொல்லிட்டுனா அவரு ஓசை பட்டு உயர்பா கூட்டு வரும் பூசிய முற்றவும் நக்குவ புக்கன ஆசை பட்டி ஆரை தாசி கொட்டத்து ராம கதையாரோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்ப மாட்டிக்கிட்டியா? ஒரு கடல் நல்லா கேளுங்க முருகா. ஒரு கடல் அளவு இருக்கிறது, கடல் அளவு பால் இருக்கு. பூனை என்ன பண்ண முடியும்? குடிக்க முடியாது. அவ்வளவு அண்ணாக்க குடிக்கும் போது நக்கிதான் குடிக்கணும். ஆமா, அது மாதிரி இந்த ராமாயணம் என்பது கடல் அளவு மிகப்பெரியது. அதை எப்படி ஒரு சிறு பூனை எவ்வளவு ஆவலோட குடிக்கணும் அதே ஆவலோட இந்த ராமாயணத்தை எழுத போறேன் அப்படி எழுதப்பட்டதுன்னா கம்பருடைய முதல் அபயடக்க கவி. சரி, அருமையான விஷயம். வந்த சொல்லுங்க. கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வேன் முருகா முருகா. அந்த நாள் பொய்தலைவா தப்பா புரிஞ்ச கூடாது முருகா. வங்கணிக்கு மேல் எடுக்கும் ஒரு பூங்கணியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. அக்கணியை இக்கணமே கொய்யாமல் கொய்து அணைக்கணும். நீங்க பார்த்து கணிஞ்சதை இப்ப நான் கணியணும். என்ன மச்சம்மா, எனக்கு அப்புறம் நீங்க முதல்ல நான் அனுபவிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு. நல்லா இருக்கு, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அனுபவிச்சது அப்புறம் நான் அனுபவிக்கணும். நல்ல எண்ணம். சரி, பரவாயில்ல, மாப்பிள்ள தானே, அதனால பிரச்சனை என்ன முருகா. மாப்பிள்ள தாங்க, பங்காளியா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. மலை ஏறி போனாலும் யாரு வேணும்? சரி மச்சான், தயவு தான் வேணும். நீங்க முதல்ல சகோதரத்துவம் அப்படிங்கறத அனுபவிச்சத ஆரம்பத்தில் நானும் அனுபவிக்கணும் இல்லையா? உண்மையிலே நம்ம சகோதரர் தானே.
சனத்குமாரரே என்று முருகனாக. ஆமா, இருந்தாலும் கூட கனியை பற்றிய சிலாக்கியத்தை கேட்க வேண்டும். பாட்டு முடிஞ்சா அப்படி